ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாசி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரை ஒரு மாதம் மாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சூரியன் ராகு கூட சேர்ந்து கிரகணமாவாரு 27/2/2026 2026 27 பிப்ரவரியில சூரிய கிரகணம் நடக்கும். அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் கேதுவோட சந்திரன் சேருவார். பௌர்ணமி சந்திரனா இருந்து கேதுவோட சேரும் போது சந்திர கிரகணம் நடக்கும். இந்த காலகட்டத்துல குரு பகவான் மிதுனத்திலையும் கேது சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி செவ்வாய் 10 நாள் மகரத்துல உச்ச நிலையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 5 கிரகங்கள் கும்பத்துல 5 கிரகங்கள் சேர்றாங்க. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய். இப்ப செவ்வாயை வந்து குரு பார்ப்பாரு. குருமங்கள யோகம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அது வந்து விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் குருமங்கள யோகம் நல்லது. அதே மாதிரி சூரியன் சிவராஜ யோகம் சூரியனுக்கு நல்லது. சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. சிம்மத்தை பார்ப்பாரு. கும்பத்துல இருக்கிற சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்குற சிம்மத்தை பார்க்கும்போது ஒரு தனி சிறப்பு. அதுவும் சிவராஜ யோகத்தோடு குரு பார்வையில இருக்கிற சூரியன் சிம்மத்தை பார்க்கறது இன்னும் தனி சிறப்பு. இன்னும் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உச்சமடைவார். மீனத்துல சுக்கிரன் வந்து கடைசி 10 நாள் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இதுவும் தனி சிறப்பு. இந்த காலகட்டத்துல ஒரு 4-5 தனி சிறப்புகள். அதனால வந்து எல்லா ராசிக்கும் எப்படிலாம் நல்ல நல்ல பலன்கள் நடக்க போகுதுன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 3 பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம். கடகராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரங்க அஷ்டமத்து சனியை கலந்துட்டு இப்பதான் வந்து 6-7 மாதமா கொஞ்சம் ஓரளவு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. கடகராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருந்து கொஞ்சம் குழப்பங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்துல தந்தையால் கொஞ்சம் மனக்குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குதான் செய்யும். அதை கொஞ்சம் கவனமா கையாளுங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருக்கிறாரு. வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ரொம்ப நாளா வந்து வெளிநாடு போகணும், வெளிநாடு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை கடகராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை, ரொம்ப நாளா வேலை இல்லை, வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன், வேலையே கிடைக்கல அப்படின்ற அமைப்புகள்லாம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இந்த வேலை வந்து பிடிக்கல, புதுசா வேலை பார்க்கணும், வேலை தேடணும், அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வேலை மாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்துல செஞ்சா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய வேலை மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால தாய், வீடு, வாகனம், கல்வியில ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரங்கிட்ட இருக்கும். அதே மாதிரி வீடு வாகன சேர்க்கை. இப்ப ரொம்ப நாளா வந்து வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு கையில காசு வச்சுக்கிட்டு, இல்ல காசே இல்லைன்னா கூட பரவாயில்ல, கண்டிப்பா வந்து சுபக்கடன். ஏன்னா 6ஆம் இடம் வந்து கடன் சுபக்கடன். ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால சுபக்கடன் உண்டாகி வீடு வாகன சேர்க்கைலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள். 4ஆம் இடம் வந்து தாய் ஸ்தானம் சொல்லுவோம். தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தாய் வழியில ஏதாவது சொத்து வரணும் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல மூவ் பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். அதே மாதிரி 8ஆம் இடம், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் அப்படின்னு 5 கிரகங்கள் வந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றது, 8ஆம் இடத்துல சுப சேர்க்கை இருக்கு, பாவ சேர்க்கை இருக்கு. அதனால வந்து வெளிநாட்டு பயணங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த ஆதாயங்களை அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது.
சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து அதை உடனே மருத்துவரை அணுகி சரி செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடம் வந்து நல்லா தான் இருக்குது. 11ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம், மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லுவோம், இளையதாரம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்துக்கு அண்ணன் அக்கால் கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடல் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி லாபங்கள் அதாவது பிசினஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வர வேண்டிய ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல அப்படியே சனி பகவான் குறைப்பார். ஒரு 60-70 ரூபா அப்படியே கம்மி பண்ற வேலையை தான் சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குற சனி பகவான் அந்த வேலையை தான் செய்வாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மேற்கொண்டு ஏதாவது முதலீடு போகாம இந்த காலகட்டத்தை அப்படியே கடந்து போய், ஏன்னா அஷ்டமதி சனியே கடந்துட்டீங்க. அதனால வந்து பெருசா வந்து பாதிப்புகள் இதுக்கப்புறம் கிடையாது கடகராசிக்காரங்களுக்கு. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா அவங்க ஜனனகால ஜாதகத்தை கொடுங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3 கொடுத்தீங்கன்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில தசாபுக்தியில என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடந்தது அப்படின்னு கிளியரா வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.